சார்பட்டாலாம் எனக்கு ஆக்சுவலாக பார்த்த இப்படி வந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் அங்கே அந்த லாங்குவேஜ் அந்த நார்த் சென்னை அது வந்து ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்போம் அந்த சீனில். ரொம்ப பெரிய ஒர்க் அந்த சார்பேட்டால பார்த்தீங்க, சார்பேட்டா பரம்பரையில். ஸோ அதில் நடித்த பொழுது தான் அதுதான் சொல்கிறேன், அங்கே தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். மேக்ஸிமம் லேர்னிங் அப்படின்றதுனா எனக்கு அந்த ரஞ்சித்தோட ஸ்கூலில் தான் நடந்தது. ரஞ்சித் எந்த விதத்திலலாம் உங்களை மெருகேற்றதான் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் ஜென்ரலாக சொல்கிறது தான், ஒரு பர்டிகுலரான இல்லை. அந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டர் என்ன பண்ணணும்னு சில விஷயங்கள் சொல்லுவார். அதை சொல்கிறது எப்படி ஒரு இயற்கையாக இருக்கணும். ஒரு 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 இப்போ வந்து நான் வந்து ஒரு வயசானவளாக நடிக்கிறேன்னா, என் பக்கத்தில் இருக்கிற லேடி வந்து நான் தண்ணி அவள் தூக்கின்னு வந்து கொடுப்பா. அவர் சொல்லுவார் அவங்களே தூக்குவாங்கன்னு. ஸோ 50 இயர் 40 இயர்லாம் வில்லேஜ் விமன் எல்லாம் தே டூ ஒர்க். கரெக்ட். தே டோன்ட் நீட் சப்போர்ட், தே டோன்ட் நீட் இது அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இதை தவிர வந்து நம்ம எப்படி நேச்சுரலாக இருக்கோன்றதுனா அந்த கேரக்டருக்கு அவர் செட் பண்ணுவார் இல்லை, அதை நான் மனசில் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ அது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் தானே பொருத்தம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்.